السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. மிஃப்தாஹுல் அரபியா கிதாபினுடைய அல் ஜுஸு சானி இரண்டாம் பாகத்தின் 47ஆம் நாள் பாடத்திலே நாம் அமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லா. இந்த பாடங்கள் தொடர்ந்து நடைபெறுவதற்கு அல்லாஹு தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். நம்முடைய ஜாமிஆ ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் மூலமாக நாம் பல்வேறு விதமான தீன் சம்பந்தமான துனியா சம்பந்தமான சேவைகளை ஆற்றி வருகிறோம். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி சிறப்பான முறையில் தொடர்ந்து நடைபெறுவதற்கு அனைவரும் துஆ செய்யுங்கள், இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையான காரியங்களில் அனைவரும் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். நாம் ஆற்றுகிற இந்த சேவைக்கு பொருளாதார பங்களிப்பு செலுத்த நாடுபவர்கள் இங்கே நம்முடைய அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் வழங்கப்பட்டுள்ளது. அதே போன்று QR கோடும் இங்கே வழங்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் தங்களுடைய பொருளாதார பங்களிப்புகளை செலுத்திக் கொள்ளலாம். அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நன்மையான காரியங்களில் முந்தி செல்கிற தௌஃபீகை அல்லாஹ் நமக்கு தந்தருள்வானாக. ஆமீன். மிஃப்தாஹுல் அரபியா கிதாபினுடைய இரண்டாம் பாகத்தினுடைய 47ஆம் நாள் பாடமான இன்றைய பாடத்தில் நாம் 19வது பாடத்தின் கிதாபினுடைய பாடங்களின் வரிசையில் 19வது பாடத்தினுடைய பயிற்சியை நாம இன்றைய பாடத்துல இன்ஷா அல்லாஹ் பார்க்க இருக்கிறோம். அப்ப இன்றைய பாடத்தில் நாம பார்க்க இருக்கிற தம்ரீன் பயிற்சியுடைய நோக்கமும் இந்த 19வது பாடத்தினுடைய நோக்கமும் என்ன அப்படின்னா, முதாரியான ஃபிஅலில் வரக்கூடிய பெண்பால், குறிப்பாக பெண்பால் பன்மை, அது காயிபினுடைய பெண்பால் பன்மை, அதே போன்று ஹாதிரான முகாத்தபினுடைய பெண்பால் பன்மை, அதை நாம எப்படி எங்க புழங்கணும், அதே போன்று முதாரியான ஃபிஅலில் வரக்கூடிய முகாத்தபு பெண்பால் ஒருமை, அந்த ஃபிஅலையும் நாம எங்க எப்படி புழங்கணும். அதாவது முதாரியான ஃபிஅலுடைய அந்த பெண்பால் பன்மை, அது காயிபான பெண்பால் பன்மையோ ஹாலிருடைய பெண்பால் பன்மையோ, இரண்டினுடைய இஅராபும் என்னன்னா சுக்குன் மீது மப்னி. அது ரஃபு நஸ்பு ஜஸ்ம் எந்த நிலையிலாக இருந்தாலும் அது சுக்குன் மீது மப்னி. அதே முகாத்தபு பெண்பால் ஒருமை, உதாரணமா தஃஅலீன என்ற அந்த ஃபிஅல், அது நூனை தரிபடுத்துவது கொண்டு ரஃபு, நூனை போக்குவது கொண்டு நஸ்பும் ஜஸ்மும் வரும். இதுதான் இவைகளுக்கான இஅராபு. இப்ப இந்த ஃபிஅல்களை எங்க நாம புழங்கணும் என்பதுதான் இந்த பாடத்தினுடைய இந்த பயிற்சியுடைய பிரதான நோக்கம். அதைத்தான் நமக்கு பாடத்திலையும் சொன்னாங்க, பயிற்சி வழியாக நமக்கு சொல்லித்தர போறாங்க. வாருங்கள் அந்த பயிற்சிகளை நாம பார்ப்போம். 4 பயிற்சிகள், அலிஃபு பா ஜீம் தால் என்ற 4 பயிற்சிகள் இருக்கும். அதை விரிவான முறையில நாம பாடத்திற்கு உள்ளே சென்று பார்ப்போம் இன்ஷா அல்லாஹு தஆலா. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்றைய பாடத்துல நம்ம பாடத்தினுடைய கிதாபினுடைய வரிசையில் 19வது பாடத்தினுடைய பயிற்சிகளை பார்க்க இருக்கிறோம். இப்போ முதாரியான ஃபிஅலில் பெண்பால் எப்படி அமையும், அதை எப்படி அந்த ஃபிஅலை நாம புழங்கணும், அதிலும் குறிப்பாக பெண்பால் பன்மையுடைய நூன் சேர்ந்து வரக்கூடியதான அந்த முதாரியான ஃபிஅல், அதை எங்க எப்படி நாம புழங்கணும், அவைகளுக்கான இஅராப் என்ன என்பதை நாம பாடத்திலேயும் தெளிவான முறையில பார்த்துட்டோம். இப்போ அதை நமக்கு ஒரு பயிற்சி வழியாக நமக்கு சொல்லித்தர போறாங்க. 4 பயிற்சி. அலிஃப், அதுல ஒரு சில கேள்விகள் கேட்பாங்க. பாடத்திற்கு உள்ளிருந்தும் வரும், ஒரு சில கேள்விகள் வெளியிலிருந்தும் இருக்கும். அப்படி ஒரு சில கேள்விகள் கேட்கப்பட்டு அதுக்கு நாம சட்டத்திற்கு தோதுவாக, நம்ம பாடத்துல என்ன சட்டத்தை நாம படிச்சோமோ அதற்கு தோதுவாக நாம பதிலளிக்கணும். அதை தொடர்ந்து பாவுடைய பயிற்சி, அதுல கோடிட்ட இடத்தை நிரப்புக அப்படிங்கிற அடிப்படையில நமக்கு கோடிட்ட இடம் கொடுத்துருப்பாங்க. 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதுல எது நமக்கு சட்டத்திற்கு பொருத்தமோ அதை நாம சரியான முறையில இங்க பதிவிடணும். அதே போன்று தொடர்ந்து ஜீமுடைய பயிற்சியில நமக்கு அந்த ஃபேலுடைய வகைகள், அந்த முதாரியான ஃபேலில் அந்த பெண்பால் எப்படி இருக்கும், பெண்பால் பன்மை எப்படி இருக்கும், அதே மாதிரி முகாத்தபில் வரக்கூடிய ஒருமையான பெண்பால் எப்படி இருக்கும், அதுக்கு சில ஃபேல்களை கொடுத்து அதற்கு நமக்கு அந்த முஅன்னஸான ஃபேலுகளை எடுக்க நமக்கு பயிற்சி அளிப்பாங்க. அதை தொடர்ந்து 4வது தாலுடைய பயிற்சியில ஒரு சில உருது வார்த்தைகளுக்கு நாம அரபியில் மொழிபெயர்ப்பு செய்யணும். அப்ப வாங்க முதல் பயிற்சியான அலீஃபினுடைய பயிற்சியை நாம பார்ப்போம்.
அப்ப அலிஃபினுடைய இந்த பயிற்சியில ஒரு 4 கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு. அப்ப இந்த 4 கேள்விகளுக்குண்டான பதிலை நமக்கு சுருக்கமான முறையில மொத்தமாக நாம எடுத்து வச்சிருக்கிறோம். இப்ப நம்ம கிதாபினுடைய கேள்விகளை வாசித்து இந்த பதிலை நாம அளிப்போம். அலீஃப் பயிற்சியுடைய முதல் கேள்வி. முதல் கேள்வி என்னது பாருங்க. சுஆது மதா ததுஹபு இலல் மதுரசதி. சுஆதாகிறவள் மதரசாவின் பக்கம் எப்பொழுது செல்வாள்? முதல் கேள்வி, பாடத்திற்கு உள்ளிருந்துண்டான கேள்வி. அப்ப அதற்குண்டான பதில் என்ன? நமக்கு கிதாபிலேயே இருக்கும். ஒவ்வொரு கேள்வியும், ஒரு சில கேள்விகள் வெளியில் இருந்திருந்தாலும் சில கேள்விகள் பாடத்திற்கு உள்ளிருந்தே இருக்கும். அப்ப சுஆது எப்பொழுது மதரசாவின் பக்கம் செல்வாள்னா இதுதான் அதற்குண்டான பதில். இதற்கு உள்ளிருந்து நாம பதில் எப்படி எடுக்கிறோம்? சுஆது ததுஹபு இலல் மதுரசதி பஅதல் ஃபதூரி. சுஆதாகிறவள் மதரசாவின் பக்கம் செல்வாள் எப்போ? பஅதல் ஃபதூரி, காலை உணவிற்கு பிறகு. அப்ப காலை உணவு சாப்பிட்ட பிறகு மதரசாவுக்கு செல்வாள் என்பதுதான் பதில். இது பாடத்திற்கு உள்ளிருந்தே வந்த பதில். அதே போன்று இரண்டாவது கேள்வி என்ன பாருங்க. வ அன்தி மதா ததுஹபீன இலல் மதுரசதி. நீயாகிறவள் மதா ததுஹபீன எப்பொழுது செல்வாய்? இலல் மதுரசதி மதரசாவின் பக்கம். வ அன்தி இன்னும் நீயாகிறவள் ஹல் தஜ்லசீன ஹல் வ அன்தி ஹல் தஜ்லிசீன ஃபில் ஃபஸ்லி அலல் ஹஸ்வீரி. வ அன்தி இன்னும் நீயாகிறவள் ஹல் தஜ்லி சீன அமருவாயா ஃபில் ஃபஸ்லி வகுப்பறையிலே அலல் ஹஸ்வீரி அந்த ஓலை விரிப்பின் மீது அமருவாயா? இது இரண்டாவது கேள்வி. இது பாடத்திற்கு உள்ளதல்ல, நம்ம வெளியிலிருந்து பதில் கொடுக்கணும். ஏன்னா அன்தி நம்மளை பார்த்து கேட்கறதுனால பொதுவா இது பயிற்சி, நமக்கு பயிற்சி அளிக்கிறாங்க. மேல உள்ள பாடத்துல சட்டத்தை விளங்கிட்டு அந்த சட்டத்தின் அடிப்படையில நம்ம பதில் அளிக்கணும். அப்ப நமக்குண்டான பயிற்சிங்கிறதுனால நம்மள்ட்ட ஒரு சில கேள்விகள். அப்ப அதுக்கு எப்படி பதில் கொடுக்க போறோம்? நீ மதரசாவின் பக்கம் செல்வாயா? எப்பொழுது செல்வாய்? அப்ப அதுக்கு என்ன பதில்? ஆனா அதுஹபு இலல் மதுரசதி பஅதல் அஸ்ரி. அஸ்ருக்கு பிறகு, அதாவது அஸ்ரு தொழுகைக்கு பிறகு மதரசாவின் பக்கம் நான் செல்வேன். அடுத்து என்ன கேட்டாங்க? நீ வகுப்பறையில ஓலை விரிப்பின் மீது அமருவாயா அப்படின்னு கேட்டாங்க. அப்ப அதுக்கு என்னது? இல்லை. அஜ்லிசு நானாகிறவன் அமருவேன், ஃபில் ஃபஸ்லி வகுப்பறையிலே நான் அமருவேன், அலல் குர்சியி நாற்காலியின் மீது அமருவேன். அதான் பதில், நாம கொடுக்கிற பதில். அப்ப எப்படி அந்த ஃபிஅலுக்கு நம்ம பொருத்தணும் என்பதை நமக்குண்டான பயிற்சியாக இந்த கேள்வியை கேட்டிருக்கிறாங்க. அதை தொடர்ந்து பாருங்க மூன்றாவது கேள்வி. வ ஹாஉலாஇ த்வாலிபாத்து, இந்த மாணவிகளாகிறவர்கள் ஹல் எஜிலிஸ்ன அவர்கள் அமருவார்களா? ஃபில் ஃபஸ்லி வகுப்பறையிலே அவர்கள் அமருவார்களா? அலல் கராசியி நாற்காலிகளின் மீது அமருவார்களா? வஹல் யகுல்ன. அப்ப இந்த ஹாவுலாய் தாலிபாத்துன்னு யாரை குறிப்பிடுறாங்க அப்படின்னா, இதற்கு முன்பு நம்ம பாடத்துல ஒரு சில பெண்களை பற்றி பேசினாங்க. யாரு? சுஅதா, நஜ்வா, ராஷிதா. அவங்கள பத்தி ஒரு சில விஷயங்கள் வந்தது. அவர்களைத்தான், இந்த 3 பெண்களைத்தான் என்னது இந்த இடத்துல இந்த கேள்வியில ஹாவுலாய் தாலிபாத்னு குறிப்பிடப்படுது. அப்ப அந்த பெண்கள், அதான் இந்த மாணவிகள் வகுப்பறையிலே நாற்காலிகளின் மீது அமருவார்களா? அடுத்த கேள்வி. வஹல் யகுல்ன, அவர்கள் சாப்பிடுவார்களா? அல் ஃபதூர காலை உணவினை, ஃபில் பைத்தி வீட்டிலே சாப்பிடுவார்களா? அடுத்த கேள்வி. வஹல் யம்ஷுத்துன ஷஅர, அவர்கள் சீவுவார்களா? முடியை சீவுவார்களா? வஹல் எல்பஸ்ன, அவர்கள் அணிவார்களா? அல் புர்கா வல் லிஃபா, புர்காஐயும், புர்கான நம்ம மேல குறிப்பிட்டிருந்தோம், லிஃபானாலும் அதே அர்த்தம் தான். ஒரு பெண் உடல் முழுவதையும் மறைப்பதற்காக அணியக்கூடிய, தலையிலிருந்து அணியக்கூடியதான ஒரு ஆடை. புர்காஐயும் லிஃபாஐயும் அந்த பெண்கள் அணிவார்களா அப்படிங்கிறது கேள்வி. அப்போ இந்த கேள்வி பாடத்திற்கு உள்ளிருந்து, அப்ப நமக்கு எங்கிருந்து பதில் கொடுக்க போறோம்? இதோ இந்த பேராகிராஃப்ல தான் இதற்குண்டான பதில் முழுவதுமாக உள்ளது. அதை எப்படி நாம தொகுத்திருக்கிறோம் பாருங்க. பதில்
ஃபர்ஸ்ட் கேள்வி என்ன கேட்டாங்க, இவர்கள் இந்த பெண்கள் வகுப்பறையில நாற்காலிகள் மீது அமருவார்களா அப்படின்னு. அப்ப லா இல்லை. ஹாவுலா இத்தாலிபாத்து இந்த மாணவிகளாகிறவர்கள் எஜிலிஸ்ன அமருவார்கள், ஃபில் ஃபஸ்லி வகுப்பறையிலே அமருவார்கள், அலல் ஹசீரி ஓலை விரிப்பின் மீது அமருவார்கள். அப்படிதான் இங்க வந்தது, அலல் ஹசீரின்னு வந்தது, ஓலை விரிப்பின் மீது. அடுத்து என்ன கேட்டிருந்தாங்க, இந்த மாணவிகள் என்னது காலை உணவினை சாப்பிடுவார்களா, எங்க வீட்டிலே சாப்பிடுவார்களா? இல்லை, லா இல்லை. பதில் என்னது, லா இல்லை. ஹுன்ன இந்த மாணவிகளாகிறவர்கள் யகுல்னல் ஃபத்தூர காலை உணவினை சாப்பிடுவார்கள், ஃபி மத்அமில் மதரசதி மதரசாவினுடைய பாடசாலையினுடைய கேண்டீனிலே. அங்கதான் உணவு தயாரிக்கும் அந்த இடத்துல தான் சாப்பிடுவார்கள், மதரசாவுடைய கேண்டீன்ல சாப்பிடுவாங்க. அப்படிதான் இங்க வந்தது. அதை தொடர்ந்து அடுத்த கேள்வி என்னது, இந்த பெண்களாகிறவர்கள் அஹல் எம்ஷுத்துன அஷ்ஷஅர முடியை சீவுவார்களா? அப்ப என்ன பதில், லா இல்லை. ஹுன்ன இந்த பெண்கள் லா எம்ஷுத்துன ஷஅர முடியை அவர்கள் சீவ மாட்டார்கள். அதான பாடத்திற்கு உள்ளே நமக்கு வந்தது, ஹுன்ன அந்த பெண்கள் லா எம்ஷுத்துன ஷஅர என்பது. அதுக்கடுத்து என்ன கேள்வியை கடைசியா கேட்கிறாங்க பாருங்க, வஹல் எல்பஸ்னல் புர்கா வல் லிஃபா புர்காஐயும் லிஃபாஐயும் அவர்கள் அந்த பெண்கள் அதாவது இந்த மாணவிகள் அணிவார்களா அப்படின்னா ஆம். அடுத்து நஅம் ஆம். ஹுன்ன இந்த பெண்கள் எல்பஸ்ன அணிவார்கள், அல் புர்கா வல் லிஃபா புர்காஐயும் லிஃபாஐயும் அணிவார்கள். அப்ப இதுதான் மூன்றாவது கேள்வி. அப்ப தொடர் இந்த கேள்வி இது பாடத்திற்கு உள்ளிருந்து கேட்கப்பட்ட கேள்வி. இப்ப அடுத்து நான்காவது கேள்வி பாருங்க, அன் துண்ண இது நம்மளை பார்த்து கேட்கிறது, நமக்கு உண்டான பயிற்சியாக. நாம இப்படி கிதாபிலிருந்து பதிலளிக்கிறது என்பது வேறு, சட்டத்திற்கு தோதுவாக. இது நம்மள்ட்ட கேட்கிற கேள்வி அப்படிங்கிறதுனால இந்த பாடத்திலிருந்து நமக்கு உண்டான பயிற்சி, நாம அதற்கு தோதுவா பதில் கொடுக்கணும். பாருங்க, அன் துண்ண நீங்கள் ஆகிறவர்கள், முகாத்தபு பெண்கள், வான்துன நீங்கள் அந்த பெண் அதாவது நீங்கள் ஆகிறவர்கள், அஹல் தஅக்குல்ன சாப்பிடுவீர்களா, அல் ஜுபுன ஜுபுன்ன எனது பாலாடை கட்டி சீஸ்ன்னு சொன்னோம் அப்படிதானே, அதை சாப்பிடுவீர்களா, ஃபில் ஃபத்தூரி காலை உணவிலே, வஹல் தஅக்குல்ன இன்னும் நீங்கள் சாப்பிடுவீர்களா, அல் அருஸ அரிசியினை, வல் லஹ்ம இறைச்சியினை, வல் அதஸ பருப்பினை, ஐலன் இவைகளையும் சாப்பிடுவீர்களா, அரிசி இறைச்சி பருப்பினையும் நீங்கள் சாப்பிடுவீர்களா? கேள்வி. அப்போ முகாத்தபு யாரு, பெண்கள். அப்ப அதற்கு என்ன பதில் கொடுக்கிறோம் நாம பாருங்க, நஅம் முதல் கேள்வி என்னது, நீங்கள் சாப்பிடுவீர்களா காலை உணவிலே அந்த சீஸை இந்த பாலாடை கட்டியினை நீங்கள் சாப்பிடுவீர்களா? நஅம் ஆம், நாம கொடுக்கிற பதில் தான். நஹனு நஅகுலு நாங்கள் சாப்பிடுவோம், அல் ஜுபுன அந்த பாலாடை கட்டியினை சாப்பிடுவோம், ஃபில் ஃபத்தூரி காலை உணவிலே நாங்கள் சாப்பிடுவோம். அடுத்து பாருங்க, வஹல் தஅக்குல்ன நீங்கள் எதை அரிசி இறைச்சி பருப்பினையும் சாப்பிடுவீர்களான்னு அடுத்த கேள்வி. அதற்கு நஅம் ஆம், நஹன் நஅகுலு நாங்கள் சாப்பிடுவோம், அல் அருஸ வல் லஹ்ம வல் அதஸ ஐவன் அரிசி இன்னும் இறைச்சி இன்னும் பருப்பினையும் நாங்கள் சாப்பிடுவோம். இது நம்மளா கொடுக்கிற பதில். இந்த மாதிரி கேள்விக்கு எப்படி பதில் கொடுக்கணுங்கிறது நமக்கு இங்க பயிற்சியாக நமக்கு சொல்லித்தராங்க. அப்போ 4 கேள்விகள், இந்த அலிஃபினுடைய பயிற்சி முடிஞ்சது. அதை தொடர்ந்து இப்போ பாவுடைய பயிற்சி. இப்ப இரண்டாவது பயிற்சி, கோடிட்ட இடத்தை நிரப்புக, பாவுடைய பயிற்சி. பாருங்க, முதலாவது அன்தி டேஷ் அல் கிஸ்வத்த நீயாகிறவள், டேஷ் அல் கிஸ்ஸத் கிஸ்ஸத்தன நிகழ்வு சம்பவம். அப்போ தக்ரஈன என்று வரும். நீயாகிறவள் தக்ரஈன படிப்பாய், அல் கிஸ்ஸத்த சம்பவத்தை நிகழ்வினை. அப்ப இங்க ஏன் தக்ரஈன வருது, ஏன்னா அந்தி என்பது என்னது, முகாத்தபு பெண்பால் ஒருமையினுடைய அந்த ஒரு லமீர். அப்ப அதற்கு தோதுவாக தக்ரஈன தான் பொருத்தமானதாக இருக்கும். அதை தொடர்ந்து பாருங்க, ஹுன்ன அவர்களாகிறவர்கள் அதாவது அந்த பெண்களாகிறவர்கள், இலா சஹாரன் ஃபூர் அப்போ எதுஹபுன என்பது பொருத்தமா இருக்கும். என்ன காரணம், ஹுன்ன என்பது என்னது, முதாரியான ஃபிஅலில் ஹுன்ன என்பது காயிபான பன்மையான பெண்பால் பன்மையான லமீர். அப்ப எதுஹபுன என்ற ஃபிஅல் தான் பொருத்தமானதாக இருக்கும். இதுதான் நமக்கு இரண்டாவது பயிற்சி, அந்த பாவுடைய பயிற்சியுடைய முக்கியமான நோக்கம்.
இந்த ஃபேலுகளை எங்க பொருத்தணும் என்பதை நமக்கு நல்ல முறையில சொல்லித்தராங்க. நமக்கான பயிற்சியாக சொல்லித்தராங்க. அப்ப ஹுன்னன்னு வருதுன்னா என்ன பொருத்தமா இருக்கும்? எதுஹபனையா இது காயிபு பெண்பால் பன்மையுடைய லமீர். அப்ப எதுஹபன தான் பொருத்தமா இருக்கும். சஹாரன் ஃபூரின் பக்கமாக அந்த பெண்கள் செல்வார்கள் என்பது. அதை தொடர்ந்து பாருங்க, அன்துன்ன நீங்களாகிறவர்கள். இது என்னது? முகாத்தபு பெண்பால் பன்மையான லமீர். அப்போ என்ன வரும்? நீங்க தஅலம்ன என்பதுதான் பொருத்தம். ஃபில் பைத்தி வீட்டிலே. தஅமல்ன அப்போ நீங்களாகிறவர்கள் தஅமல்ன வேலை செய்வீர்கள். ஃபில் பைத்தி வீட்டிலே. ஏன் தஅமலீன வராது? ஏன்னா தஅமலீனங்கிறது முகாத்தபு பெண்பால் ஒருமையான ஃபெயல். அப்போ இது பன்மையான லமீருங்கிறதுனால இதற்கு பொதுவாக பன்மையான ஃபெயலை நாம வைக்கணும். தஅமல்ன நீங்களாகிறவர்கள் வீட்டிலே வேலை செய்வீர்கள். அதை தொடர்ந்து பாருங்க, அல் முஅல்லிமாத்து டேஷ் அல் மதுரசத்த ஃபில் மீஆதி. அல் முஅல்லிமாத்து ஆசிரியைகள், அதாவது ஆசிரியைகளாகிறவர்கள். டேஷ் அல் மதுரசத்த ஃபில் மீஆதி. அப்ப என்ன வரணும்? யக்தம்ன என்பதுதான் பொருத்தமானதாக இருக்கும். ஏன்? முஅல்லிமாத்து என்பது ஆசிரியைகளாகிறவர்கள் காயிபு பன்மையான ஒரு இஸ்மு. அந்த ஆசிரியைகளாகிறவர்கள் அப்படிங்கிறதுனால தக்தம்னங்கிறது முகாத்தப், அது பொருந்தாது. அப்ப யக்தம்ன என்பதுதான் பொருந்தும். என்ன அர்த்தம் வரும்? அல் முஅல்லிமாத்து ஆசிரியைகளாகிறவர்கள், யக்தம்ன அவர்கள் வருவார்கள், முன்னோக்கி வருவார்கள், அல் மதுரசத்த பாடசாலையினை மதரசாவினை, ஃபில் மீஆதி குறிப்பிட்ட நேரத்தில் மதரசாவிற்கு அவர்கள் வருவார்கள். அப்ப யக்தம்ன என்பதுதான் பொருத்தமானதாக இருக்கும். அதே போன்று பாருங்க, அன்தி நீயாகிறவள் டேஷ் மஅஸ்ஸமீலாத்தி. என்ன வரணும் இங்க? லா தல்அபீன என்பதுதான் பொருத்தம். ஏன்? என்ன காரணம்? அன்தி என்பது என்னது? முகாத்தபு பெண்பால் ஒருமையான ஒரு லமீரு. அப்ப அதற்கு தோதுவான ஃபெயல் லா தல்அபீன. லா தல்அபனங்கிறது முகாத்தபு பெண்பால் பன்மை, அது பொருந்தாது. அப்ப அன்தி நீயாகிறவள் லா தல்அபீன விளையாட மாட்டாய், மஅஸ்ஸமீலாத்தி வகுப்பு தோழிகளோடு நீ விளையாட மாட்டாய். அடுத்து அடுத்த கேள்வி பாருங்க, ரஷீதத்து வசல்மா வசுஆது டேஷ் ஃபி திலாவத்தில் குர்ஆனி கசீரா. ரஷீதா இன்னும் சல்மா இன்னும் சுஆத் ஆகிறவர்கள் யர்கபன அவர்கள் ஆசை கொள்வார்கள், ஃபி திலாவத்தில் குர்ஆனி குர்ஆனை ஓதும் விஷயத்திலே, கசீரன் அதிகமாக ஆசை கொள்வார்கள். அப்ப ஏன் எருகபுன்னு சொல்றோம், தருகபுன்னு சொல்லல? ஏன்னா இந்த மூன்றையும் நம்ம காயிபா புழங்குறோம். யா ரஷீதா, யா சல்மா, யா சுஆது நிதாவாக புழங்கி இருந்தோம் அப்படின்னா, நிதா முனாதாவாக அழைக்கப்பட்டு புழங்கி இருந்தோம் அப்படின்னா தருகபுன்னு பொருத்தமா இருந்திருக்கும். இது நம்ம இந்த மூவரையும் காயிபாக அவர்கள் ஆகிறவர்கள் அப்படின்னு சொல்றதுனால காயிபு பெண்பால் பன்மையுடைய ஃபெயலு தான் பொருந்தும். என்ன அர்த்தம் வரும்? இந்த மூவரும் அதிகமாக குர்ஆனை ஓதும் விஷயத்திலே ஆசை கொள்கிறார்கள், ஆசை கொள்வார்கள். அடுத்து பாருங்க, அன்துன்ன நீங்களாகிறவர்கள் டேஷ் அல்லஹ்ம மஅல் அருசி ஃபில் ஃபதூரி. என்ன வரணும்? லா தஅகுல்ன என்பதுதான் பொருத்தமானதாக இருக்கும். என்ன காரணம்? அன்துன்னங்கிறது முகாத்தபான பெண்பால் பன்மையுடைய லமீரு. அப்ப அதற்கு தோதுவான ஃபெயல் லா தஅகுல்னதான். லா தஅகுலீனங்கிறது ஒருமை, அது இங்க பொருந்தாது. அப்ப என்ன அர்த்தம் வரும்? அன்துன்ன நீங்களாகிறவர்கள், லா தஅகுல்ன சாப்பிட மாட்டீர்கள், அல்லஹ்ம இறைச்சியினை நீங்கள் சாப்பிட மாட்டீர்கள், மஅல் அருசி அரிசியோடு நீங்கள் இறைச்சியினை சாப்பிட மாட்டீர்கள், ஃபில் ஃபதூரி எங்க? காலை உணவிலே. இப்ப அடுத்த கேள்வி என்னது? யா சாஜிதத்து சாஜிதாவே, அன்தி நீயாகிறவள், மதா டேஷ் இலா பைத்தில் முஅல்லிமதி. இங்க என்ன வரணும்? இங்க தஹ்ருஜீன என்பதுதான் பொருத்தமானதாக இருக்கு. என்ன காரணம்? நமக்கு தெரியும், அன்திங்கிறது என்னது? முகாத்தபு பெண்பால் ஒருமையுடைய தமீர். அதற்கு தோதுவான ஃபெயல் தஹ்ருஜீன தான். அப்ப என்ன அர்த்தம் கொடுக்கணும்? சாஜிதாவே நீயாகிறவள் எப்பொழுது தஹ்ருஜீன வெளியேறுவாய், இலா பைத்தில் முஅல்லிமதி ஆசிரியையுடைய வீட்டின் பக்கமாக எப்பொழுது நீ வெளியேறுவாய்.
அடுத்த கேள்வி என்னது பாருங்க. யா ருக்கையத்து வ ஷமீமத்து அன்துமா டேஷ் ஃபில் லஇபி கசீரன். யா ருக்கையத்து ருக்கையாவே வ ஷமீமத்து இன்னும் ஷமீமாவே அன்துமா நீங்கள் இருவருமாகிறவர்கள் தருகபானி நீங்கள் இருவருமாகிறவர்கள் ஆசை கொள்வீர்கள் ஃபில் லஇபி விளையாட்டிலே கசீரன் அதிகமாக. அப்ப ஏன் தருகபானி என அன்துமாங்கிறது முகாத்தபு இருமையான லமீர், இங்க அன்னசை குறிக்கக்கூடிய முகாத்தபு இருமையான லமீருங்கிறதுனால தருகபானி என்பதுதான் பொருத்தமா இருக்கும். தருகபீனங்கிறது ஒருமையுடையது, அது பொருந்தாது. அப்ப தருகபானி ஃபில் லஇபி கசீரன் அதிகமாக விளையாட்டிலே ஆசை கொள்கிறீர்கள். அடுத்து பாருங்க. அன்துன்ன நீங்களாகிறவர்கள் டேஷ் அல்லாஹ சபாஹன் வ மசாஅன். அப்ப என்ன வரணும்? ததுக்குர்ன என்பதுதான் சரியா இருக்கும். என்ன அர்த்தம் வரும்? நீங்களாகிறவர்கள் ததுக்குர்ன திக்ரு செய்வீர்களா, நினைவு கூறுவீர்களா, அல்லாஹுவை சபாஹன் காலையிலும் வ மசாஅன் இன்னும் மாலையிலும். அப்ப ஏன் ததுக்குர்ன அன்துன்னங்கிறது என்னது? முகாத்தபு பெண்பால் பன்மையுடைய லமீரு. அப்ப ததுக்குர்னதான் பொருந்தும். எதுக்குர்னங்கிறது இது இது காயிப், இது முகாத்தபு ஆன லமீர் ஆகிறதுனால ததுக்குர்னதான் பொருந்தக்கூடியதாக இருக்கும். நீங்கள் அல்லாஹுவை காலையிலும் மாலையிலும் திக்ரு செய்வீர்களா? அப்போ இந்த இரண்டாவது பயிற்சியான பாவுடைய பயிற்சியில நமக்கு என்ன சொல்லித்தராங்க அப்படின்னா, ஒரு முதாரியான ஃபிஅலிலே வரக்கூடியதான இந்த பெண்பாலான லமீர்கள் இவைகளை எந்த இடத்துல எப்படி நாம புழங்கணும் என்பதை நமக்கு அற்புதமான முறையில பயிற்சியாக நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறாங்க. இப்ப அடுத்து ஜீமுடைய பயிற்சி என்னன்னு பாருங்க வாங்க. ஹுன்ன யக்ரன அந்த பல பெண்களாகிறவர்கள் யக்ரன படிப்பார்கள். அன்தி நீ ஒரு பெண்ணாகிறவள் தக்ரஈன படிப்பாய். அன்துன்ன நீங்கள் பல பெண்களாகிறவர்கள் தக்ரன படிப்பீர்கள். அப்ப இங்க நமக்கு என்ன சொல்லி தராங்கன்னா, முகாத்தபு பெண்பால் பன்மை, அதே போன்று முகாத்தபு பெண்பால் ஒருமை, காயிபு பெண்பால் பன்மை, இந்த ஃபிஅலுகள் எப்படி எடுக்கணும்? இப்ப கரஅ என்ற அந்த ஃபிஅலில் இருந்து நமக்கு உதாரணங்கள் சொல்லிட்டாங்க. இதற்கு கீழே நிறைய ஃபிஅலுகளை கொடுத்து இந்த ஃபிஅலுகளுக்கும் இந்த மூன்றை நாம் எடுக்கணும். இதெல்லாம் காயிபு பெண்பால் பன்மை எடுக்கணும், முகாத்தபு பெண்பால் ஒருமை எடுக்கணும், முகாத்தபு பெண்பால் பன்மை எடுக்கணும். அதுதான் இந்த ஜீமுடைய பயிற்சி. ஒரு ஃபிஅலிலிருந்து எப்படி இவைகளை எல்லாம் நம்ம எடுக்கணும்ங்கிறத நமக்கு சொல்லித்தராங்க. உதாரணத்துக்கு பாருங்க, எம் ஷுத்துன் இருக்குதுன்னா எப்படி? ஹுன்ன எம் ஷுத்துன, அன்தி தம்ஷு தீன, அன்துன்ன தம்ஷுத்துன. எல்பசுன் இருக்குதுன்னா ஹுன்ன எல்பஸ்ன, அன்தி தல்ப சீன, அன்துன்ன தல்பஸ்ன. அப்படின்னு நம்ம ஒவ்வொரு ஃபெயலுகளுக்கும் யகுலுன் இருக்குதுன்னா ஹுன்ன யகுல்ன, அன்தி தகுலீன, அன்துன்ன தகுல்ன, அப்படி எடுத்துட்டு நம்ம ஒவ்வொரு ஃபெயலுகளுக்கும் அதே போன்ற பயிற்சிகளை நாம எடுக்கணும். நம்ம தனியாக உட்கார்ந்து இந்த ஒவ்வொரு ஃபெயலுகளையும் எழுதி எழுதி நாம இதை பார்க்கணும். அப்பதான் நமக்கு இந்த ஒவ்வொரு ஃபெயலுகளுக்கும் எப்படி எடுக்கணுங்கிறது நமக்கு தெரியும். உதாரணத்துக்கு நாம ஒரு சில ஃபெயலுகளுக்கு சொல்லிட்டோம். இப்ப இவைகளுக்கு உண்டான அர்த்தங்களை மட்டும் நம்ம சொல்றோம். எம்ஷுத்துனா சீவுவார், தலை சீவுவார். எல்பசூனா ஆடை அணிவார், அணிவார். யக்துபு எழுதுவார், யகுலு சாப்பிடுவார், எர்குலு விரைந்து செல்வார், யகுலபு கோபப்படுவார், யஹ்சனு கவலைப்படுவார், யக்தாஉ உடைப்பார், யஃப்ஷலு தோற்று போவார், யகுலிபு வெற்றி பெறுவார், மிகைப்பார் என்றெல்லாம் வைக்கலாம். யகுதிஃபு எரிவார், எம்ரஹு மகிழ்ச்சி அடைவார், எஃப்ரஹு சந்தோஷம் அடைவார், யஸ்ஹபு பழகுவார், என்சஹு நலவை நாடுவார், என்ஹலு சுறுசுறுப்பாக எழுந்திருப்பார், யகுதிஃபு பறிப்பார், இந்த பழங்களை பறிக்கிறதுக்கு தான் யகுதிஃபுன்னு சொல்லுவாங்க, பறிப்பார், எத்துபஹு சமைப்பார், எத்துமஹு ஆசை கொள்வார், எல்ஹகு சிரிப்பார், எல் அபு விளையாடுவார், யஹ்லஉ கலற்றுவார், யகுசிது நாடுவார். அப்ப இது ஃபெயலுக்கு அர்த்தம் கொடுத்துட்டோம். நாம இந்த ஒவ்வொரு ஃபெயலுகளுக்கும் நாம என்ன பண்ணிக்கணும்? இந்த மூன்றையும் எடுத்து நாம பார்த்துக்கணும். இதுதான் ஜீமினுடைய பயிற்சி. அதற்கடுத்து தாலுடைய பயிற்சி. அதில் நமக்கு என்ன சொல்லி தருவாங்க அப்படின்னா, பின்னாடி நிறைய உருது வார்த்தைகள் கொடுத்து இதற்குண்டான
அரபு மொழிபெயர்ப்பை நாம எடுக்கணும். அப்போ அல்ஹம்துலில்லா இந்த 4 பயிற்சிகளும், அதாவது பாடத்தினுடைய கிதாபின் வரிசையில் 19வது பாடத்தினுடைய பயிற்சியான 4 பயிற்சிகளும் நிறைவு பெற்றது அல்ஹம்துலில்லா. அப்ப இந்த பாடத்திலேயும் சரி, இந்த பாடத்துடைய பயிற்சியிலேயும் நமக்கு என்ன சொல்லித் தராங்க அப்படின்னா, முலாரியான ஃபிஅலுடைய பெண்பால், குறிப்பாக என்னது, முலாரியான ஃபிஅலில் வரக்கூடிய பெண்பால் பன்மை, காயிபினுடைய பெண்பால் பன்மை, ஹாதிர் என்ற அந்த முகாத்தபினுடைய பெண்பால் பன்மை, அதே போன்று முகாத்தபில் வரக்கூடிய பெண்பால் ஒருமை, இந்த ஃபிஅல்களை நாம எப்படி எந்த இடத்துல புழங்கணும், இவைகளுக்கான இஅ்ராப் என்ன, அதாவது முலாரியான ஃபிஅலுடைய பெண்பால் பன்மை, அந்த காயிபினுடைய பெண்பால் பன்மையும் சரி, ஹாதிரினுடைய பெண்பால் பன்மையும் சரி, சுக்குன் மீது மபுனி. அதுவே முகாத்தபினுடைய பெண்பால் ஒருமை என்பது அது நூனை தரிபடுத்துவது கொண்டு ரஃபஅ், அதே போன்று நூனை போக்குவது கொண்டு நசுபும் ஜஸ்மும் வரும். இதுதான் இதனுடைய இஅ்ராபு. அதைவிட முக்கியம், நாம இந்த ஃபேலுகளை எங்க புழங்கணும், எந்த இடத்துல புழங்கணும் என்பதுதான் இந்த பாடத்தினுடைய பயிற்சியுடைய நோக்கம். அதை நமக்கு அற்புதமான முறையில நாம பாடத்திலேயும் பயிற்சியிலேயும் பார்த்து விட்டோம் அல்ஹம்துலில்லா. இனி தொடர்ந்து வரக்கூடிய அடுத்த பாடம், அதாவது 20வது பாடத்தினை நாம அடுத்த பாடத்திலே பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹு தஆலா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.